தமிழ் உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வெல்கம் டு விஏபி வாக்ஸ். நான் பிகேஸ் எல்லாம் ஆக்சுவலாக இன்னைக்கு எனக்கு ஒரு பள்ளியாடை மாட்டினாங்க. எங்கே போகலான்னு யோசிச்சு அண்ணா நகருக்கு தான் மச்சா எப்பயும் போகலாம் நான் சொன்னேன். நான் மாட்டினான். அது சொன்ன உடனே ஏன் எதுக்குன்னு கேட்குறேன். தெரியும் நான் கூப்பிட்டா எதுக்கு கூப்பிடுவேன் அவனுக்கே தெரியும். கூப்பிட்டோன்னே ஓடியான்ட்டான். சாரி ஓடியாந்துட்டாரு. டாலாம் சொல்லக்கூடாது, ஓடியான்ட்டாரு. ஸோ யூ ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட். மரியாதை கொடுத்து மரியாதை. எதுக்கு இவர் தாங்க எதுக்கு இவர் வாங்க போங்கன்றனா கழுத்துல ஒரு 3-4 இது போட்டுனாராம், மாலை போட்டுனாராம். மாலை போட்டுருக்கேன் கிடைக்குது இவங்கிட்ட இல்லைன்னா கிடைக்குமா? சாமி சொல்றேன் இல்லைன்னா அடல்ட் கண்டென்ட்ல வாய்ஸ் போயிருக்கோம். இப்போ சாமி எங்க பார்த்தேன் சொல்ல விடல. என்ன போய் இந்த கடையாப்பா இவனுக்காக வந்து ஒரு வாரமா ரொம்ப கேப் வரான். இன்னும் சொல்லணும்னா நான் ரொம்ப கேப் ஆயிட்டு எக்ஸாம் வந்து எதுவும் மிச்சம் வைக்காத தூக்கி சாப்பிட்டுச்சு. ஆமா ஊரே சாப்பிட்டுச்சு, அது தண்ணியில ஊரே சாப்பிட்டுச்சு. இங்க பாரா ரமேஷ், பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா கோபி நீங்க வந்து ஒரு பதட்டத்துல மரியாதை கொடுக்க மறந்துட்டீங்க கோபி. உசிரே போடாது உயிரை கொடு, உனக்கு மரியாதை புரிய முக்கியமாடா. இங்க பாடுறா டே. அதுக்கப்புறம் வந்து இப்போதான் கொஞ்சம் வீடெல்லாம் கொஞ்சம் சரியாயிட்டு கொஞ்சம் இதுவாகிறதுனால இப்போ நாங்கள் இவனுக்கோசம் நான் வந்து ஒரு கடை தேர்னேன். வெஜ்ஜு தான் சாப்பிடுவான்றான் அவனு. எனக்காக ஒரு கடை தேர்னேன். அந்த கடை பேர் வந்து சொல்லு இந்த கிறிஸ்பி கிராக்லைன் பின்னாடியே இருக்கு பாரு, நல்லா பார்த்துட்டேன். இந்த கிறிஸ்பி கிராக்லைன் கடை பேர் ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜ்ஜு தாங்க. இங்கே வந்து கீ பொடி இட்லி நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்னன்னா நீ ஆர்டர் கொடுத்துட்ட, நான் ஏன் தெரியுமா அங்கேயே நின்றுட்டு இருக்கேன். ஏன்பா வெஜ்ஜில் இவ்வளோ இருக்கா பார்க்கறதுக்கு தான் நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக நிறைய இருக்குங்க வெஜ்ஜில். சூப்பரான ஐட்டம்ஸ்லாம் இங்கே நிறையா இருக்குது. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு உள்ள என்ட்ரு ஆனவொடனே ரீசனபிள் ப்ரைஸாக இருக்குன்னு பார்த்தோம். 25-20 rupees தான் இருந்துச்சு. பார்த்தோன்னே அவ்வளோதான் அப்படின்ட்டு வந்தா அதுக்கப்புறமேட்டு அந்த பக்கத்துல அது ஒரு ரீசனபிளா கரெக்டா தான் இருந்துச்சு. பட் ரெண்டு இது இருக்கு, டிஃபனும் இருக்கு சைனீஸ் ஸ்டைலும் இருக்கு. இங்க ரெண்டும் இருக்கு. ரேட் விட பட் வெஜ் ஃபுல்லா நல்லா இருக்கு. ஃபுட் டேஸ்ட் பண்ணி பார்க்கறோம். பார்த்துட்டு உங்ககிட்ட நான் வாய்ப்பே இல்ல. அதெல்லாம் இருக்கு. சோ வந்துட்டு அதான் இன்னைக்கு வந்து சாப்பிடலாம். இவனை பத்தி தெரியும்ல, இவனா இல்ல என்ன பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இவன் வந்து வாடான்னா நான் எப்படி வருவேன்? பரவாயில்ல, வெக்கமா இல்ல இல்ல வந்து வாடான்னா நான் எப்படி வருவேன்? அதே சுந்தரேசா இதோ வந்துட்டேன். மச்சான் நான் வாங்கி தரேன்டா. அவன் ஏன் எது கூட கேட்கலங்க, எடுத்தான் பாரு ஓட்டுன்ற மாதிரி வந்துட்டான். தப்பு பண்ணிட்டான். எதுக்கு நான் வெக்கல பாக்குறேன். எனக்கு இந்த வெக்கம் என்னால அது யாருக்கும் எங்க 2 பேருக்குமே கிடையாது. இன்னொன்னு என்னன்னா நான் இப்போ கண்ட்ரோல் பண்ண எதுவுமே எனக்கு வார்த்தையில வாயில வரல. ஏன் என்ன ஏன்னா உனக்கு பேச முடியல என்னால. அந்த ஒரு வார்த்தைக்காக நான் கம்முன்னு இருக்கேன். இங்க பாருங்க, இனிமே டேப் போட்டு கூப்பிட கூடாது. வாங்க சாமி, இருங்க சாமி, உட்காருங்க சாமி, எந்திரிங்க சாமி, அப்படிதான் சொல்லி கூப்பிடணும். டேப் போட்டு கூப்பிட்டீங்க அப்புறம் ஐயப்பா கோவிச்சுக்கிடுவாங்க தெரியுமா? ஏன்னா இந்த மாலை எதுனால இது பாரு. ஆமா அந்த இது சரி மூடுங்க. ஏன் அது இல்ல அது மூடுங்க. அது அப்படியே தெரியுது. ஐயப்பா வெளியே தெரியும். ஐயப்பா மறந்துட்டேன்னா அப்பப்ப எட்டி பாப்பாரு ஐயப்பா. குருசாமி, சாமி டு சாமி அடிச்சா அது தப்பில்ல சாமி. சாமி இது வந்து ஒரு பாட்டா பண்ண காப்பீஸ் கேட்டுறாங்களாமே. அது வேற. ஆமா எதுவும் பேசக்கூடாது, பாடவும் கூடாது. காலுக்கு மெத்தை. ஐயப்பா நன்றி. அடுத்த நிமிஷம் கீழே ஐயப்பா காப்பீஸ் வச்சிருவாரு. சோலி முடிச்சு இதை நான் எழுதி வச்சுக்கோங்க, நான் சொல்றேன். அதனால வந்துட்டு இன்னைக்கு சாப்பிடலாம். ஏற்கனவே ரொம்ப டயர்ட். எங்க பார்த்தாலே தெரிஞ்சிருக்கேன். இவன் ஒரு ஒர்க் முடிச்சுட்டு இப்படி வந்துட்டு இருக்கேன், நான் ஒரு ஒர்க் முடிச்சுட்டு. சோறு தாங்க எங்களுக்கு வந்து பெரிய ஒர்க்கா இருக்கு. என் வீட்டுல போடாங்க. சாப்பிட்டா எங்க சாப்பிட முடியும். சில பேர் வந்துட்டு சொல்லு ஒர்க் பண்ணிட்டு டயர்ட் ஆவாங்க. நாங்க டயர்ட் ஆயிட்டோம். நாங்க மட்டும் தான் டயர்ட் ஆயிட்டு திரும்ப டயர்டுக்கு சரி பண்ற மாதிரி சாப்பிட்டு திரும்ப டயர்ட் ஆகும். இந்த டயலாக் ஒன்னு இருக்கு. நான் ரெஸ்ட் டயர்ட் ஆகி சார் என்ன பண்ண போறீங்க? இன்னைக்கு நான் ரெஸ்ட் எடுத்து டயர்ட் ஆகி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேம்மா. என்ன தேவையில்லாம நீங்க டயர்ட் ஆகி ரெஸ்ட் எடுக்க வைக்காதீங்க. கொடுப்பாங்கப்பா. அவங்க ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. குருன்னு பாக்குறாங்க. அதுல இங்க வந்து சப்ஸ்கிரைப் கட்சி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. இன்ஸ்டா சேனல் ஆரம்பிக்க வேணும்னு கேட்டாங்க. இன்ஸ்டாவும் நாங்க அடுத்து ஆரம்பிப்போம். அடுத்து வந்து என்னன்னா இல்ல ஒரு மெயினான விஷயம் போன vlogல என்ன சொல்லலாம்ன்றது வீடியோ. இப்போ வந்து ஃபோன் எங்ககிட்ட வந்து ப்ராப்பரா இல்லாததுனால இப்பவும் அதே தான் சொல்றோம். கிட்ட ரிக்வெஸ்டா சொல்றோம், கொஞ்சம் பொறுமை காத்தால் நாங்க வந்து ஒரு நியூ ஃபோன் வந்து இப்போ நாங்க பார்த்துட்டு இருக்கோம். அதனால அந்த ஃபோன் வந்ததுக்கு அழுறண்டா கண்ணீரா அதான் பார்த்தேன். தொச்சுக்கு கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே கரையிறானா.
அதனால வந்துட்டு இதுக்கப்புறம் வர vlogs வந்து நாங்க ஃபோன் வாங்கிட்டு உங்களுக்கு எப்படியாச்சும் அது கிளாரிட்டியா கொடுக்கறதுக்கு நாங்க ட்ரை பண்றோம். அதனால சீக்கிரமா வாங்கிடும். கொஞ்சம் இப்போ கிளாரிட்டி கம்மியா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது போன வீடியோல வந்து நாங்க சொல்லியிருப்போம். என்னன்னு பாத்தீங்கன்னா எங்களோட ஃபன்னு கண்டென்ட் ஒண்ணு இருக்கு காலேஜ்ல பேசினதுன்னு. அந்த ஃபன் கண்டென்ட் ஃபன்னாவே போயிடுச்சு. அத வேற ஞாபகப்படுத்திட்டேன். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. இருக்கு தம்பி. ஒரு 45 மினிட்ஸ்க்கு நாங்க பேசியிருந்தோம். ஆமா. ரன் த்ரூ என் தலைவெல்லாம் பேசினா அதை எடுத்து வேற லெவல்ல பேசியிருந்தோம். என்ன பண்ணிட்டான், சொல்லுப்பா. வீடியோவே டெலீட் பண்ணிட்டான். சொல்றியா? பொய் 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 பொய். டெலீட் எல்லாம் பண்ணலங்க. அதுவே போயிட்டு நான் டெலீட்ல போய் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு உட்காந்துச்சு. அதானே அது எனக்கே தெரியல எப்படி ஆச்சுன்னு தெரியல. அது வீடியோ போச்சு, பாதி கருப்பாயிடுச்சு. என் கலருக்கு வந்து வீடியோவே அப்படியே ஃபுல்லா வந்துருச்சு. வந்துருச்சு போல. நான் போய் வாங்கி வந்து பேசினே இருப்பா. சொல்றான் பாருங்க. வரலப்பா. இல்ல நமக்கு இல்ல, அது யாரு கூப்பிட்டாலும் போக கூடாது. மக்கள் தருவாங்க, அப்ப போலாம். முந்தானத்து பிட் பாக்கெட்ல அடிச்சு ஒரு அசிங்கமாய் வர ஆடி அது ஆட்டிறனா ஆடுதா? எங்கப்பா? அதனால வந்துட்டு என்ன ஆடுதா? லூஸ் இல்லனே மென்டல். அவன் அசிங்கமா கமெண்ட்ல ஒரு டைப் பண்ணி கேட்பான், தெரியுதா நான் திட்டுறது அசிங்கமா அப்படின்னு கேட்பான். அப்ப என்ன பண்ணுவா? தேங்க் யூ சார், தேங்க் யூ so much சார். குச்சமே இல்ல. சிம்மாலிக்கா சொல்ற தொடச்சி போட்டு போவேன். அதனால வந்துட்டு அதனாலதான் நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன், இப்படிதாங்க என்ன பண்றேன்னு எங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டா போக சொன்னா. நாங்க ஏன் இப்படி இருக்கோம்னு தெரியல. கடைக்கு வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டா போக சொன்னா. கூகுள் மேப்ல நான் லைட்டா இப்படி ரொட்டேட் பண்ணி என் போன் திருப்பி ரூட் திருப்பினா இப்படி வரும். 10 ஊருக்கு காமிச்சு. திரும்ப என்ன ஆயிடுச்சு, ஒரு ரூட், ஒரு பெரிய ரோடு, அதுல போய் பிரிட்ஜ் கீழே சுத்திட்டு அதுக்கப்புறமேட்டு இங்க வந்தோம். இந்த கடை கூகுள் மேப் போய் சொல்லாத ஆண்டி. எனக்கு தெரியல, நான் மட்டும் தான் கடையை நேர்ல பார்த்தேன். அதனால ரூட்டை நான் சொல்றேன் பாருங்க. சொல்லுப்பா. நம்ம சொல்லு. மாலை போட்டு இல்லடா, நான் சொல்றேன். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். ஐயோ மூக்கு 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 மாசாவா. சரி சொல்றேன். இந்த கடையோட அட்ரஸ் நான் ஃபர்ஸ்ட் பின் பண்ணிடுறோம். அது நான் பண்ணிக்கிறேன், நீ சொல்லு எந்த இடம்னு. அதுதான், அதை ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க. அதுல மேப் போங்க, அந்த லிங்க் நீ போட்டுரு. சரி, கடையோட லிங்க். அதுல மேப் போனீங்கன்னா ஈஸியா அண்ணா நகர்ல தான் இருக்கு இந்த கடை, கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படி அம்மால சண்டை போடலாமா? சண்டை புண்டானே அங்க போடுறா சுண்ணு ஆளு புண்டா. மொத்தமா கீழே போட்டா நீ எதுக்கு அட்ரஸ் சொல்ல வேண்டியது இருக்கும்? அட்ரஸ் அப்ப வந்து சொல்ல வேண்டியது வந்து அதான் இதே மாதிரி தான். ஜாலியா வந்து பேசிட்டே இருப்பான். அங்க அண்ணா ஃபுட் எனக்கு கொடுத்தாதானே நான் போடுவேன். இட்லி அவன்கிட்ட தராதீங்கண்ணா, ஸ்பூன் ஒன்று தரு. அவன்கிட்ட தராதீங்க. எதுக்கு தரீங்க? இந்தாப்பா. ஆஹா, எடுத்துட்டு வந்துட்டேன். அந்த பாருங்க, இது 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 வந்து என்ன என்னன்னா மாதிரி இருக்குதுல? சரி டிசைன். அங்க டிசைன் தான். கேமரா எடுறா, கேமரா எடுத்து காட்டுறா, கேமரா எடுத்து காட்டுறா. சோ வந்துருச்சுங்க. டிசைனே வந்து சூப்பரா கொடுத்திருக்காங்க. ஆமா. சவுண்ட் அதுக்குள்ள சாப்பிட்டு டிசைனே வந்துட்டு எப்படி அது ஃபர்ஸ்ட் ரசீடா எடுத்து நிக்க அவங்க எதுக்கு அப்படி டிசைனா பண்ணி கொடுக்குறாங்க? ரசிக்கிறதுக்காக வாங்கினேன் நான் இதை. அது எவ்வளவு வந்து ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட, உருப்படவே மாட்ட, உருப்பட மாட்ட. நீ என்ன பண்ற? நல்லா இருக்கு. ஓரளவுக்கு சூப்பர், ஓரளவுக்கு சூப்பர். ஐயா, அந்த பொண்ணை பார்த்துட்டு ஆப்போசிட்ல ஒரு பொண்ணு வச்சா மனசுல இருக்குது, வாயில வந்து சாமி ஒரு அளவுக்கு சாமி சொன்னோம். சொல்லிரவா சொல்லுங்க. நீங்க ரொம்ப ரொம்ப தப்பா பிகரா இருக்கு. இப்போ சாமி சொன்ன சொல்றேன். நான் இதை தான் சொன்னேன், வேற எதுவும் சொல்லல. என்னன்னா இப்போதான் ரோட்ல வந்திருந்தோம், தாத்தா குறுக்கா விட்டாரு காரை. என்னப்பா சொன்னேன்? இதெல்லாம் இருக்குடி, சொல்ல சிரிப்பா வருதுடா. நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க, உனக்கு சிரிப்புண்டா வருதா? போடா அங்கிட்டு வந்துருச்சு அடிக்க போறேன் சப்பு சப்புன்னு ஓகே சிரிக்கிறாங்க சொல்ல பாக்காமே சேலஞ்ச் வைக்கலாமா? நம்மன்னு நீ இருப்ப, நீ மனுஷனே இல்லடா, நீ இருப்படா. நீ மனுஷனே இல்ல தெரியுமா? என்னன்னா நம்மளே வண்டியில போனா சுடுடா. நம்ம
அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. நல்லா இருக்குங்க. அவன் பேசுறான் பாருங்க, ரொம்ப இவன் பயங்கரமா வண்டி ஓட்டுவான். எப்படி பேசுறான் பாருங்க. இது ஆக்சன் மேடம், இது ஆக்சன் மேடம். மேடம் இது ஆக்ஷன் மேடம். நான் காலேஜ்ல பாத்துருக்கேன் மேடம். வண்டி எடுத்து சில்லு 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 சில்லுன்னு நடப்பான். பைக் அப்படி போகட்டும், போனை எடுத்து சில்லு சில்லு சில்லுன்னு ரீல்ஸ் பார்ப்பான். சில்லு சில்லு சில்லுன்னு ஸ்னாப் சாட்ல ஸ்ட்ரீக் மெயின்டைன் பண்றான். பிரேம்ல வா. அது யார் எடுத்துக்க போறா? ஆக்சுவலா இன்னைக்கு நாங்க ஏன் என்ன பண்ணக்கூடாது, நான் தெரியாதெல்லாம் கை வச்சிட்டேன். ஏய் இந்தாப்ல சொந்தக்காரலாம் சொல்லி போன் நம்பர் வர சொல்லிடு. இன்னைக்கு ஒரு பிளட் பட் உள்ள போய் வீட்டுல நமக்கு. ஏய் லோ பெரிய இட்லியா? ஆமா, பொடி இட்லி, பொடி இட்லி இது. நான் தெரியாதமா கை வச்சிட்டேன் ஃபர்ஸ்ட்ல. இப்போ சாமி தான் இதை வந்து தன்னுடைய அருமை கைகளால் தொடர்ந்து வைப்பா. மாலை போட்டா என்ன பெனிஃபிட்? ஏன்னா அவன் சாப்பிட்ட பிறகுதான் யோகண்டா உனக்கு. முன்ன பார்த்தா கண்ணு ஊறுதே, கண்டமாகுதே, புத்தி மாறியே சத்தம் போடுதே. அடுத்து வந்து பொடி இட்லியும் வந்துருச்சுங்க, பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குதுன்னு. பொடி இட்லி மாதிரி தான் இருக்கும். யாரா இவனுங்க, எங்கிருந்துடா வந்துக்கிறானுங்க? நான் போறேன்டா. என்ன தகரான், என்ன திட்டினாலும் சூப்பரா இருக்குது மேடம், சீரியஸா ஒர்த்து. நான் இது முன்னாடி வீடியோல கூட இவ்வளவு உண்மையா நான் சொல்லியிருக்கேன் தெரியல. உண்மையிலேயே நல்லா இருக்கு. நீங்க சாப்பிட்ட பிறகு நான் சாப்பிடணும் இதை. நீங்க சீக்கிரம் டேஸ்ட் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இன்னொரு வாட்டி சொல்லு சாமி. நீங்க சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சாப்பிட்டு சொல்லுங்க. சாப்பிட்டு சொல்லுங்க. நீ எப்போ முடிகிறீங்களோ அப்போ நான் கொலை ஒன்று பண்ணிப்பேன். நல்லா இருக்க மாட்டானா நீ? டிக்டாக் பண்றோம். நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டேன். இப்போ நான் சொல்றோம், நம்ம சேனல் 500 மேல சப்ஸ்கிரைபர்ஸ் போயிட்டாலே ஒரு கேம் வைக்க போறோம் என்று போட்டப்படும். எனக்கு தெரியாதா? இல்லடா, நான் சொல்றேன் உனக்கு. நேத்து நைட்டு தான் இந்த ஐடியா வந்துச்சு. கேம் வைக்க போறோம். அந்த கேம்ல ஆடியன்ஸ் யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அந்த கேம்ல யாரு ஃபர்ஸ்ட் 5 வரீங்களோ அந்த மெம்பர்ஸ்க்கு காஸ்ட்லியான ஒரு ஹோட்டல் கூப்பிட்டு போயிட்டு அவங்களுக்கு லஞ்ச் ஆர் டின்னர் சேனல் செலவு. கண்டிப்பா அது இருக்கு. ரொம்ப காஸ்ட்லி. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. ஆமே கால் பண்ணுங்க. ரொம்ப நேரமா இட்லியில கை வைக்கவா வேணாமான்னு கேட்டேன்னா வாவ் உடையுத. சாம்பார் நான் ஊற்றி ஊற்றி விடணுமா? இல்ல வேணாம் பரவாயில்ல. அவ்வளவு மரியாதை வேணாம். ஏதாச்சும் காலில் ஒழுமில்ல, கையை காலாக வச்சு. இதுவும் நடிப்பு மேடம். தம்பி ஓவரா நடிப்பு போடாத. உன்னை மாதிரி நானும் வந்தவன் தான், நடிக்காத மேடம். இது ஆக்ஷன் மேடம். இதுக்கு மேல நீங்க பண்ற நம்பாதீங்க. 5 அடுத்த மாசம் வரைக்கும் தான் மேடம் இதெல்லாம். அதுக்கப்புறம் அவனுக்கு இருக்கு செருப்பு பிஞ்சு போகும். பூரா பேர் வருவீங்க இந்த நாயை அப்புறம் எடுத்துட்டு வர. என்ன ஆகுறாரு மட்டும் பாருங்க. அடுத்து நல்லா இருக்கா? சூப்பர். நான் வந்து புதினா ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டேன். ஒரு பொடி இட்லி. எப்போ ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டு நான் கேட்கும் போதும் ஒரு ஹோட்டல்ன்ற இல்லடா வீட்டு முடியல அப்படின்னு அப்படி போறேன்டா. மண்டை கட்டாவது பேரு. ஐயோ ஐயோ ஐயோ, எனக்கு தேவையானாது. இவ்வளவு ரேங்கா கொடுத்து விட்டு போயிட்டாயா? இப்படி போறேன்டா. இப்போ வர ட்ரெண்டிங் பாட்டை போட்டு விடுங்களா பின்னாடி. பார்வை உன்னோடு உன்பொம்மை. கொண்டாலே அதே போய் நிக்குதுடா. வேணாம் மேடம். பொடி இட்லி சூப்பரா இருக்குப்பா. பொடி கீ இட்லி செம்ம டேஸ்ட். இந்த புளிப்பு அந்த லைட்டா இருக்கு. கீ டேஸ்ட் சூப்பரா இருக்கு. இதெல்லாம் இது இல்லாம அதான் புளிப்பு போட்டிருக்காங்க. இதுவா புரியணுமா? அதை இல்ல அப்புறம் சாப்பிடுவியா? அப்புறம் வேணுமான்னு கேட்பேன். நல்லா இருக்குங்க. இட்லி டேஸ்ட் சூப்பரா இருக்கு. நான் பார்க்கல கீழே புடிஞ்சு மூக்குல இருக்கு. கருவேப்பிலை மூக்குல இருக்கு. அப்படி தப்பி வாடி போட்டுருக்கேன். அடுத்த மாசம் வரைக்கும் தான் மேடம். 10ஆம் தேதி வரைக்கும் தான் அதெல்லாம் ஆட்டம். ஏன் 10ஆம் தேதிக்கு அப்புறம் நான்வெஜ் நான் வாங்கி தர சொல்லி என்ன சாவடிக்க போறான். அதான் நடக்க போகுது. வேற என்ன பண்ணிடுவான்.
How do I tell you? நீங்க சொல்லுங்க. நீங்க பார்த்துனே இருக்க மேடம். நான் உங்களுக்கு வந்து இந்த ஏய் வீடியோல ஒரு ஐயோ. இன்ஃபர்மேஷன் நான் சாமி சொல்றேன். எடுத்துக்கோ. இல்ல நாங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போடுறோம் இல்ல, ஸோ கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோவா இல்லைன்னா அதுக்கு அடுத்த வீடியோவா தெரியல. ஸோ மறக்காமன்ற மறந்து வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? வராம நாங்க வந்துட்டு ஒரு வீடியோ ஆட் பண்ண போறோம். என்னன்னா டெலிட் ஆயிடுச்சு இந்த தண்டக்கர்மத்தை நம்பி ஒரு வீடியோ கொடுத்தோமே 45 மினிட்ஸ் இருக்கு. போடா நீல கேமராமேன் எடிட்டர்ல இல்லடா. வீடியோ வாங்குற அப்படி நீ கேமராமேன்லாம் இல்லடா நீ. அண்ணா ரோலிங் போடு. ஆனா இல்லையா? போடா போய் அப்படி எங்கனா போயிடு எங்கனா. சரிப்பா. ஸோ அந்த வீடியோவை நான் போறேன்டா. ஒரு வாட்டி தப்பு பண்ணிட்டான். நான் போறேன்டா. நெக்ஸ்ட் போறேன்னா வச்சுட்டு போ. மானர சொல்லுங்க நான் வெயி. ஏய் உனக்கு வெக்கமா இல்ல? ஏன் வெக்க பண்ண? இந்த காலத்து இளைஞ பூரா வெக்கம் மானம் சூடு சொன்னெல்லாம் பேங்க்ல பிக்சர் டெபாசிட்ல போட்டு வச்சிருக்கானுங்க. அதனால நாங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படுறது இல்லப்பா. இட்லியில கை வச்சல அதுவும் சாப்பிட்டான். இட்டுனோண்டு ஒரு சின்ன பீஸ் வச்சிருக்கான். அது எதுக்கு? உனக்கு தான். சாப்பிட்டு ரோசம் உள்ளதான். அப்படியா? ரோசை வந்துச்சு. ஆமா. ரோசை வந்துச்சுன்னா அதான் ரோசம் வந்து சாப்பிட்றேன். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. சாரி துப்புறாங்கப்பா எல்லாரும் என்ன பார்த்து. அந்த மாதிரி பண்ணாதடா. ஒரே அசிமாதுண்ணா. சரி வேணாம் சொல்லுங்கண்ணா. ஜோக் இல்ல இல்லையா? விளாடுங்க. வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோல வந்துட்டு எங்களோட காலேஜ் ஃபன் வீடியோ நாங்க போடுறோம். சாமி எடுத்துக்கோங்க போதும். இது கொஞ்சம் சாப்பிட்டாங்க. ஃபன் என்ன பேச விடுறோம். காலேஜ் ஃபன் வீடியோ நாங்க போடுறோம். அதை மறக்காம பாருங்க. ஏன்னா ஒரு காலேஜ்ல எப்படியெல்லாம் இருக்கணும், எப்படியெல்லாம் இருக்க கூடாது அப்படின்றதுக்கு அந்த வீடியோ இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள்லாம் என்ன ஆட்ட வேணா நீ ஆட்டி நீங்க ஆட்டி எடி செருப்ப நாய். சன்ன முகூர்த்தம் டெலிட் பண்ணிட்டு எடுத்துட்டான். புயல் வந்து மொத்தத்தை தூக்கிட்டு போயிடுச்சு. ஆமாங்க புயல் வேற இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்களால் வீடியோவும் பண்ண முடியல. வீடியோ பண்றதுக்கான டைமும் கிடைக்கல. இவன் வீட்டு பக்கத்துல இவன் இருக்கிற இடம் வில்லிவாக்கம். இவன் வீட்டு பக்கத்துல சப்பேல ஆக்சுவலா வீடியோல இருக்குங்க. வேற லெவல்ல தண்ணி. அதனால நாங்க வீடியோ போடல. போட முடியும் சாச்சோட. அந்த சட்னியோட அந்த பொடி இட்லி ஆமா பூ மாதிரி இறங்குது. உண்மையிலே இவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிட்ற ஷாப்னா இது ஒரு ஷாப் தான். சூப்பரா இருக்கு. ரீசன் அந்த மாதிரி யோசிக்கா கூப்பிட்டோம் வரது ஓசில. அதனால நீ கூப்பிட்டு எங்க வேணா வந்துடும் சொல்றது. பிக் பாஸ்ல கமல் சார் சொல்லுவார்ல, நீங்க விளையாடுறீங்களே இல்லையோ ஆளுக்கு உங்களோட வன்மத்தை மட்டும் தான் கட்டிட்டு இருக்கீங்க. கக்கியாச்சா என்ன வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல். கக்கிட்டினா போதும். சொல்லு. இல்லடா பேசி. ஆமா பொண்ணு இங்க நிக்குதா? நிக்குதா? நான் பார்க்கலையே. நீ பாவம் பண்ணிட்ட. மாலை போட்டிருக்க. இல்லடா அப்படியே நின்னாலே என் கண்ணுக்கு தெரியாது. தெரியாது. பழசு பழைய காமெடி பழசு. போயிருங்க. எப்படி தெரியும்? அம்சம் தான் தெரியும். போற எதுக்கு போற ஒன்னும் சொல்ல மாட்டான். கை கழுவிட்டு வர ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு பண்ணாதானே தெரியும். அப்படிதாங்க எல்லாரும் அப்பப்போ கூப்பிடுவாங்க. சாமி நீங்க தண்ணி குடிக்காத. காமெடியா சொன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மெயினா சோதிக்காதடா சொல்றான். சாரி சார். மறக்காம இந்த விஐபி விளாக்ஸ் பொண்ணான கைகள் விஐபி விளாக்ஸ் சேனலை பொண்ணான கையால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் எங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக தான் எங்களுக்கு அது ஒரு மோட்டிவேட்டா இருக்கு. ஸோ இது வந்து நாங்கள் சீரியஸாக தான் சொல்றோம். ஒவ்வொரு வாட்சோரும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் எங்களோட மோட்டிவேஷன். இது எதுக்காக ஆரம்பிச்சோன்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்று சொல்லிடலாம். நம்ம எதுக்காக ஆரம்பிச்சோம். எங்களுக்கு சில பேருக்கு இருக்கும் மற்றவங்களா எங்களுக்கு வந்து எப்படிதான் மற்றவங்கிட்ட வேலை செய்யணும் அந்த மாதிரி இருக்கு. ஆனால் அதுக்குமே என்ன இருக்குன்னா நாங்கள் யாரு? ஆமாம் எங்களுக்கு பிடிச்சது இது ஒன்று. அது நாங்கள் யாரு? எங்களுக்கு வந்து உதவி செய்யணும் ஆசை மற்றவங்களுக்கு. ஆனால் அது ஏற்ற மாதிரி கையில் காசோ பணமோ எதுவும் இல்லை. சீரியஸாக எங்ககிட்ட இல்லை. அது இல்லை நாங்கள் ஒரு நாள் ஃபீல் பண்ணதில்லை. ஆமாம் ஏன்னா சந்தோஷமாக தான் இருக்கும். அந்த நிலைமைக்கு மறுபடியும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி நாங்கள் போராடி இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப எல்லாருக்கும் உதவணும். இப்போ கூட இந்த புயல உதவணும் ஆசை கையில் 10 பைசா இல்லை. ஏன்னா எங்களுக்கே 10 பேர் உதவுற அளவு ஓரளவுக்கு
இவ்வளவு நேரம் பேசி எதுக்கு ஜெயிலுக்கு போனீங்கன்னு சொல்லவே இல்லையா சார்? நோ சொல்லுங்க சார். மடப்பட பேசிக்கிட்டு இருக்கும்போது மைக்க கொண்டாந்து வாய்க்குள்ள வரையடா. மூச்சு முடி செத்து போனா என்ன செய்வே நீ? ஒரு அளவுக்கு சொன்னாலே போதும். அதனால சோ கண்டிப்பா சேனல் எங்க போறோம்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். டீ குடிக்க போறோம். என்ன பண்ணுவோம்? டீ குடிக்க. டீ கடையில இருந்து டீ எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்து நீங்க பக்கத்துல வச்சிருக்கீங்க ஒரு வீடியோல டீ கடையில டைம் என்ன? பழமுங்க. டவுன்லோட் இதோட நெக்ஸ்ட் வீடியோல வந்து நாங்க ஆமா கண்டிப்பா பார்க்கறோம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். வாய் அசப்பட்டே இருக்கேன்டா இந்த வீடியோ. இத்தனை நான் சொல்லிறேன் பா. டேஸ்ட் நல்லா இருக்கு. நான் சொல்லிறேன். கை கழுவிட்டு வந்தறேன். இத்தனை இல்ல நின்று. இத்தனை உங்களை விட பிறகு பிகேஎஸ் இல்லாம விஜய் தர்ஷன் மறக்காம விஏபி வாட்ஸ்அப் சப்ஸ்கிரைப் பண்றேங்க. சர்ப்ரைஸ் மறக்காம சர்ப்ரைஸ் பண்றேங்க. உங்க பொன்னான கைகளால் அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. வேற ஏதோ சொல்லணும்னு இருக்கா? நன்றி வணக்கம். ஸ்டே சேஃப். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் லைஃப் गाइस. பை. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. அமுகு டுமுகள் அமால் டுமால். அமுகு டுமுகள் அமால் டுமால்.